إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது பெரும் ஆர்வமுடையவராக, இந்த உம்மத்தை குறித்து கவலைப்படக்கூடியவராகவும் இருந்தார்கள் என்பதை குர்ஆன் பல இடங்களில் நமக்கு சொல்லித் தருகின்றது. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அன்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். சூரத்து தௌபாவுடைய கடைசி ஆயத்துகள்ல அல்லாஹ் இந்த செய்தியை நமக்கு சொல்லித்தர. அப்ப நம் மீது ஒரு கவலைப்படக்கூடியவராக, அதே நேரத்தில் சொர்க்கத்தின் காரியங்களை அறிவித்து தந்து நம்மை ஆர்வமூட்டக்கூடிய ஒருவராகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள். நபி தோழர்களுக்கு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்கள்ல பல உபதேசங்களை அவர்களை ஆர்வப்படுத்தக்கூடிய, அவர்கள் மீது கவலைப்படக்கூடிய, அவர்களை எச்சரிக்கக்கூடிய, அவர்கள் பாராமுகமாக இருக்கின்ற காரியங்களை உணர்த்தக்கூடிய, விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பல செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி தோழர்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. ஏனென்றால் கஃலா, பொடுபோக்குத்தனம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கிற ஒரு காரியம். பொடுபோக்குத்தனம் என்பது எல்லாரிடத்திலும் இருக்கின்ற ஒரு காரியம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை குறித்து சொல்லும் போது, இந்த பொடுபோக்குத்தனம் என்ற இந்த பண்பு என்பது மிருகங்களை விட மோசமான குணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குணம் உள்ளவர்கள் யாரு? மிருகங்களை விட மோசமானவர்கள் யாரு? பொடுபோக்குத்தனத்தில் அதிகமாக இருக்கிறவங்க. எதை எடுத்தாலும் என்னது? பொடுபோக்குத்தனம். உலாயிக்கல் அன்ஆம் பல் ஹும் அலல். நிறைய பேர் நரகத்துக்கு போவாங்க. அவங்க யாரு? கால்நடையை போன்றவர்கள். பல்கும் அல, இல்லை இல்லை, அவர்களிடம் மோசமானவர்கள். உலாயிக்கல் காஃபிலூன். அங்க ஏன் இப்படி மாறினாங்க? கால்நடைகளை விட, மிருகங்களை விட மோசமாக இந்த மனிதர்களையா மாறி போனாங்க? அது காரணம் கஃலா, அவங்ககிட்ட இருக்கிற பொதுபோக்குத்தனமான குணம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார். எனவே இந்த குணம் எல்லாத்தையும் இருக்கிற ஒரு குணம் தான். நபி தோழர்கள்ட்ட என்ன செஞ்சது? இந்த குணம் இருந்துச்சு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா,
விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை நபிசுல்லாசமாக நபி தோழர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஹதீஸ்கள், அது சம்பந்தமான ஹதீஸ்களை அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க நபிசுல்லாசம். அதுல ஒரு ஹதீஸ் தான் நபிசுல்லா சொன்னாங்க, 5க்கு முன்னால் 5ஐ நீ பயன்படுத்திக்கொள் அப்படின்னாங்க. 5 விஷயம் வருவதற்கு முன்னால் 5 விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார்கிட்ட? நபி தோழர்கிட்ட சொன்னாங்க. முதல் விஷயம் என்ன? ஷபாபக கப்ல ஹரமிக, இளமை பருவம் முன்னை விட்டு போவதற்கு முன்னால், நீ முதுமை பருவத்தில் நுழைவதற்கு முன்னால் உனக்கு அல்லாஹ் இப்போ தந்திருக்கின்ற இளமை பருவத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் செய்தியாக சொன்னார்கள். முதுமை எல்லாருக்கும் முதுமை என்பது என்ன செய்யும்? கண்டிப்பா ஒரு காலத்துல வரும். காலங்கள் கடக்க கடக்க என்ன செய்யும்? முதுமை பருவம் என்பது நம்ம கிட்ட வந்து கொண்டே இருக்கு, நமக்கு தெரியாது. ஆனால் முதுமை பருவம் வருவதற்கு முன்னால் என்ன செய்ய? உன்னை நீ பயன்படுத்திக்கொள், இந்த இளமை பருவத்தை பயன்படுத்திக்கொள். அதை ஒரு பெரிய சொத்தாக அதை பார், அதை ஒரு பொக்கிஷமாக அதை நீ பார்த்து அதை உன்னுடைய மறுமைக்காக நீ பயன்படுத்திக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்ல, பல நேரங்களில் நபி தோழர்களுக்கு முன்னால் வாழ்ந்த இளைஞர்களை குறித்து பல செய்திகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார். சமிஅனா ஃபதன், நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தத்தை, அதாவது மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதரை நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் ஒரு இளைஞராக இருக்கிறார், அவர் இப்ராஹிம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்து மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூடி, அப்ப அவங்க இளமையாக தான் இருந்தாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த வரலாற்று தான் அல்லாஹ் சொல்றார். இப்ராஹிம் இருந்தாலும் சொல்லல, அவர் ஒரு இளைஞராக இருந்தார் அப்படிங்கிற வார்த்தைய சேர்த்து சொல்றான். ஏன்? அவங்க செஞ்ச அத்தனை புரட்சிகரமான காரியத்துக்கு என்ன காரணம்? அவருடைய இளமைதான் காரணம். புதுமையாக அவ பண்ணிருக்க முடியுமா? பண்ணிருக்க முடியாது. அப்ப அந்த இளமை பருவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பயன்படுத்திக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, மறுமை எடுத்து காட்டப்பட்டது, சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது. அதிலே என்ன, சில நபிமார்களிடம் ஒருவரோ அல்லது 20 இருந்தாங்க. சில ஒரு நபிட்ட ஒருவர் கூட இல்லை. சில நபிமார்கிட்ட ஒருவரோ 20 சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. சில நபிமார் அவர்கிட்ட ஒரு ஆள் கூட கிடையாது, அவர் மட்டும்தான் சொர்க்கத்துல. சில பேர் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, அவர்களோடு சில கூட்டங்கள் இருக்கு. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கும் போது அந்த சமுதாயத்தை பார்க்கிறாங்க. அவங்க எல்லாரும் யாரும் எப்படி இருக்கிறாங்க? இளைஞர்களாக இருந்தவர்கள். இளைஞர்களாக இருந்தவர்கள். அப்ப இளைஞர் பருவத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதிதான் இந்த செய்திகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த பருவத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மறுமைக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவத்தை யோசிச்சு பாருங்க. நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்னால் எப்படி இருந்தாங்க? எப்படி அவங்களுடைய அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தினாங்க? ஹதீஜாவுடைய சுருக்கமான வார்த்தைகள்ல ஆழமான பொருளை கொண்டு சொல்லுகிறார்கள். இப்படி இருந்தீங்க, அப்படி இருந்தீங்க, சுருக்கு 2 லைன் தான் சொல்றாங்க. ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு சமூக பொறுப்பாளராக, பணியாளராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததை நாம் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நீங்க பாருங்க, எத்தனை இளைஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எவ்வளவு இளைஞர்கள். அப்ப இதெல்லாம் ஏன் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையெல்லாம், அந்த சம்பவங்களை எல்லாம், இந்த செய்திகளை எல்லாம் ஏன் நமக்கு இந்த வரைக்கும் கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறோம்? ஏன் இந்த செய்திகளை எல்லாம் நம்ம குர்ஆன் சுன்னாவில் ஏற்படுத்தி அதை நம்ம படிக்க வைக்கணும்? அல்லாஹ் நம்மள இந்த பருவத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இளமை பருவத்தை என்ன செய்யணும்? நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்வோம்? நாம அதை குறித்து கவலைப்படாமல் இருக்க மாட்டோம். இளமை பருவத்தை சரியா பயன்படுத்தலைன்னா கண்டிப்பா ஒரு கட்டத்தை என்ன செய்வோம்? அதை பத்தி நிச்சயமாக நம்ம கவலைப்படுவோம். நிச்சயமாக என்ன செய்வோம்? நாம கவலைப்படுவோம். ஏனால் அப்படி கவலைப்பட்ட மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட போறாங்க. அவர் ஒரு இந்தியிலே படித்த ஒருவர். அவர்கிட்ட போய் செய்தி கேட்கிறாங்க, இந்த மாதிரி மூசா நபிக்கு வந்த மலக்கு தான் ஜிப்ரீல் தான் உங்களுக்கும் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் கடைசி என்ன செய்ய சொல்றாரு? உங்க சமுதாயம் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றும் அப்படின்னாரு.
பறக்கத்துக்கு நோப்பது முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன? இது அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்திருக்குது. இதை மக்கள்கிட்ட நீங்க சொல்லும் போது மக்கள் ஊரை விட்டு உங்களை வெளியேற்றுவார்கள், அப்பொழுது நான் இளைஞராக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னார். ஹதீஸ்ல அப்படியே வருது. அப்ப நான் இளைஞராக இருந்திருக்க கூடாதா? அப்படி இருக்கணும்னா, ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு என்று அவர் கவலைப்பட்ட செய்திய ஹதீஸ்கெல்லாம் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, ஒரு அற்புதமான அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு நேமத் என்னது? இளமை பருவம். லட்சங்களை கொட்டினாலும் சரி, ஆயிரங்களை கொட்டினாலும், கோடிகளை கொட்டினாலும் சரி, இந்த பருவத்தை போயிடுச்சுன்னா திரும்பி வாங்க முடியுமா? சொல்ல பார்க்கலாம். இந்த பருவம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒண்ணு செஞ்சு இந்த பருவத்தை மீட்டு எடுத்துட முடியுமா? முடியாது. ஏகத்தனை அதை ஒரு பொக்கிஷமாக நீ கருதிக்கொள். உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பொக்கிஷம் அது. தங்கத்தை விட, வைரத்தை விட, வைடூரியத்தை விட பொக்கிஷம் அது உனக்கு. அதை சரியா பயன்படுத்தி மறுமைக்கா. ஒரு நேரங்களையும் நாம் இந்த இளமை பருவத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிற எப்படி நமக்கு முன்னால் இருந்த மக்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை படித்து படித்து அதன்படி என்ன சொல்ல நாம பயன்படுத்தக்கூடியவர்களா நாம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு இதைத்தான் நான் அறிவிக்கிறோம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஷபாபக கப்ல ஹரமிக்க, உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய இளமை பருவத்தை நீ பயன்படுத்திக்கொள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேரு இந்த இளமை பருவத்தை நாம சரியா பயன்படுத்துறவங்களா இருக்கு. இளமை பருவத்துல 5 நேர தொழுகைய சரியா தொழுகை ஒரு இளைஞனா நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. மற்ற வேலைகளை விடுவோம், சமுதாயம் பண்ணி, அதே நம்ம அல்லாஹ்வுக்கு செய்யற ஒரு வேலை இது 5 நேரம் தொழுகிறது பாருங்க. இந்த 5 நேரத்தை அல்லாஹ் செய்யற உயிரே கொடுப்போங்கிற ஒரு ரோட்ல நின்றுட்டு அல்லாஹ்வுக்கா நாங்கள் உயிரே கொடுப்போம். 5 நேரம் தொழுகை கூட நமக்கு நேரம் கொடுக்க முடியல. நம்ம என்ன பேசுறோம்? அல்லாஹ்வுக்கா உயிரே கொடுப்போம்னு போடுறோம். அல்லாஹ் தெரியாத இது. எனவே அன்பான சகோதரர்களே, அற்புதமான ஒரு பருவம். எனவே இதை என்ன செய்யணும்? நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? விழிப்புணர்வு தருகிறார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பயன்படுத்துறாங்க? ஸஹதக கப்ல ஸகமிக, ஸஹதக கப்ல ஸகமிக, உனக்கு நோய்வாய் வருவதற்கு முன்னால், நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால், உனக்கு நோய்கள் வருவதற்கு முன்னால், அதனால் நீ முடக்கப்படுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள் அப்படின்னா. ஆரோக்கியமா இருக்குமா? கூட 2 தொழுவோம்னு சொல்லணும். ஆரோக்கியமா இருக்குமா? கூட 4 வேலைகளை சமுதாய சேவைகளை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணுமா? கூட 4 நல்ல முறைகளை செய்வதற்கு என்ன செய்யணும்? நாம முன்னால் வர வேண்டும். ஏன் ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா என்ன செய்ய மாட்டோம்? நம்மளால சரியா தரணும். யோசிச்சு பாருங்க, ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. நல்ல 5 நேரம் தொழுகிறவர், 5 நேரம் பாம்பு சொல்றவர் தான், 5 நேரம் தொழக்கூடியவர் தான். அவர் கூட பள்ளிவாசலை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆரோக்கியம் துண்டி நோய்வாய்ப்பட்டு பள்ளிவாசல் இருந்து போய் அவர் மருத்துவத்துல சேர்க்கப்பட்டால் யோசிச்சு பாருங்க, சரியா ஒண்ணு செய்ய முடியுமா? ஒண்ணு செய்ய முடியுமா? ருக்கு செய்ய முடியுமா? அங்க உட்கார்ந்து சஜிதா செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சிலர் சொன்னாங்க, உனக்கு நோய்வாய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக்கொள். அல்லாஹ் இன்னைக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நாளைக்கு தருவானா மாட்டானா தெரியுமா? நமக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கெல்லாம் சுகர் இல்ல, பிளட் பிரஷர் இல்ல, எல்லாம் கிளியரா இருக்கிறோம் சொல்லி, கிளியரா இருக்கும் சொல்லி. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனா போதும் 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் 2 வருஷம் 3 வருஷம் பாக்குறோமா இல்லையா? நல்லா இருக்கிறவர் தான், நல்லா இருக்கிறவர் தான். அன்பான எல்லாரும் எப்போ நாம முடக்கப்படுவோம் என்றே நமக்கு தெரியாது. அப்ப அதுக்கு முன்னாலே நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை நிறுத்திருக்கிறான், அல்ல நமக்கு தந்திருக்கிறான். உமர் இப்னு கத்தாப் எத்தனை வயசு? அவங்க ஆட்சி அமைக்கும் போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு தாண்டிடுச்சு. சாதாரண வயசு இல்ல 50 வயசுங்கிறது. அப்ப கூட அல்லாஹும்ம ஆஃபினா, அல்லாஹும்ம ஆஃபினா, அதிகமாக எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக, எனக்கு ஏற்படக்கூடிய நோயை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று உமர் இப்னு கத்தாப் அந்த வயசுல கூட என்ன செஞ்சாங்க? தன்னுடைய நோய் வராமல் தடுப்பதற்கான துஆக்களை திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. ஏன்? நோய் வந்துட்டு எல்லாம் முடங்கிடும், எல்லாம் முடங்கிடும். நம்ம அப்படி இப்படி இருப்போம். ஒரு காய்ச்சல் கொஞ்சம் ஹெவியாச்சுன்னா என்ன செய்வோம்? நம்மளால பள்ளிக்கு நடந்து வர முடியாது. அப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கு. இன்னைக்கு நான் நடமாடுறேன், இன்னைக்கு நான் நடமாடுறேன். 5 நேரம் நடமாடி வரணுமா இல்லையா? தொழுகைக்கு
அதை நம்ம பயன்படுத்திக்கணுமா இல்லையா? எத்தனையோ பேரை பார்க்கலாம் அவர்கள் நல்லா சொல்லுவாங்க, ஆனால் கையேந்தி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு 2 கைகளும் இல்லாதவர்கள் உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. நல்லா சொல்ல வேண்டும் என்று நியத்து வைத்து பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் தான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கண்ணு தெரியாமல் கயிறுகளை பிடித்துக் கொண்டு பள்ளிக்கு வரக்கூடியவங்க. பாக்குறோமா நம்ம? பாக்குறோம்னா நம்ம எத்தனையோ இருக்கிறார்கள். உம்ரா செய்யும் போது நடந்து உம்ரா செய்ய முடியாமல் தூக்கி கொண்டு உம்ரா செய்யப்படுகிறார்கள். பார்க்கிறோம் தானே? விரும்பியவர்கள் காலங்காலமாக போகக்கூடியவர்கள் தான். ஆனா அவர்கள் அல்ல ஏதோ ஒரு சோதனைக்காக பிடிக்கும் போது அந்த அமல பொறுமையை அவங்களால செய்ய முடியல. வெளியில விடுங்க, நம்ம பள்ளிகளே நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம் தானே? சரியா ருக்கு செய்ய முடியாம, சரியா சஜ்ஜா செய்ய முடியாம, அல்ல எனக்கு இந்த வாய்ப்பு தரல என்று கவலை மட்டும் கூட பள்ளிக்கு வந்து சரியான 5 நேரம் தொழக்கூடியவர்கள் நம்ம பள்ளியில இருந்தா செய்யறாங்க. நமக்கு அல்லா கை காலு எல்லாத்தையும் தந்து நம்மளை முடமாக்கலே அல்ல. சொன்னாங்க சக்கமிக்க, உனக்கு அல்லா நோயை பெறுவதற்கு முன்னால், நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் என்ன செய்? உன்னோட நியாமத்தை, உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார். உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள். குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது, அல்லாஹ்வை சுக்ர் செய்வதற்கு நீங்கள் அதிகப்படுத்தினால் வாழ்வை அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான். வாழ்வை எல்லாம் அதிகப்படுத்தும், ஆரோக்கியத்தை எல்லாம் அதிகப்படுத்துவார். நம்ம கையில எதுவுமே இல்லை. ஆரோக்கியம் என்பது யாரு கையில? நம்ம கையில இருக்குதா? நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டா இருக்கிறோம் நமக்கு நோய் வரணும்னு. யாராவது நினைச்சுக்கிட்டா இருக்கிறாங்க? எவ்வளவு பெரிய நோய்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஆனா பாருங்க, யாரும் நினைக்கிறது இல்லையா? அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப நமக்கு அல்லாஹ் நோயை தரக்கூடாது, நோயிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? நாம இந்த ஆரோக்கியத்தை, இந்த காலகட்டத்தை, ஆரோக்கியமா இருக்கிற இந்த காலகட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இது யாருக்கு சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு சொன்னது. அமல்ல ஆர்வம் இருக்கிற, ஈமான்ல ஆர்வம் இருக்கிற, எப்பொழுதும் அமல பத்தியே யோசித்துக் கொண்டிருக்கிற, எப்பொழுதும் சமுதாயத்தை பத்தியே யோசித்துக் கொண்டிருக்கிற, எப்பொழுதும் நரகத்தை பத்தியே, சொர்க்கத்தை பத்தியே யோசித்துக் இருக்கிற அந்த நபித்தோழர்கிட்ட தான் இந்த செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உனக்கு நோயை ஏற்படுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை இபாதத்தில் பயன்படுத்திக் கொள், மறுமைக்கா யூஸ் பண்ணிக்கின்றாங்க. அன்பான சகோதரர்களே, எனவே நாம் இதை சிந்திக்க வேண்டும். ஆரோக்கியமா இருக்க அல்லாஹ் சுக்கூர் செஞ்சாதான் ஆரோக்கியத்தை நிலைச்சு வைப்பான். இல்லைன்னா என்ன செய்வாங்க? நம்மகிட்ட இருந்து அதை பிடிக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது சொன்னாங்க. 3வது என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய ஏழ்மை உனக்கு வருவதற்கு முன்னால், அல்லாஹ் உனக்கு ஏழ்மையை கொடுப்பதற்கு முன்னால், நீ ஏழையானவனாக மாறுவதற்கு முன்னால் உனது செல்வத்தை நீ பயன்படுத்திக் கொள். அப்படி சொன்னாங்க. ஏழ்மையா போறதுக்கு முன்னால செல்வத்தை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொன்னாங்க. எப்ப நாம ஏழ்மையாவும் தெரியுமா? நேற்று நாட்டுடைய அதிபர், இன்னைக்கு யாரு? சிறை கைதி. பாக்குறோமா இல்லையா? நேற்று நாட்டுடைய அதிபர், போன வாரம் ஒரு நாட்டுக்கு அதிபர், இன்னைக்கு யார் அவரு? நியூஸ் பாக்குறீங்க தானே? எல்லாரும் நியூஸ் பாக்குறீங்க தானே? ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு நாட்டுக்கு அதிபர் கஷ்டப்பட்டு நாட்டுல மக்களை உருவாக்கி சிந்தனையை ஊட்டி வளர்ந்து நின்ற ஒரு தலைவர், நாட்டு மக்களால் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவர். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? கைதியாக்கப்பட்டிருக்கிறார். ஒண்ணுமே செய்ய முடியாத நிலை. 7 மணிக்கு அவர் 7 மணி நிலைமைக்கு போயிட்டார். ஒண்ணுமே செய்ய முடியாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது அவர் போயிட்டார். அல்ல நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறான். யோசிச்சு பார்க்கணும், இந்த செல்வத்தை நாம் எப்படி பயன்படுத்துறோம்? செல்வத்தை நாம் எப்படி பயன்படுத்துறோம்? அல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك قواما. அல்லாஹ் அழகா சொல்றான். அல்லாஹ் அழகாக சொல்றான். என்ன சொல்றான்? அல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால், செலவு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல, அவன் குடும்பத்துக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு, சமுதாயத்துக்கு எல்லாம் செலவு செய்யத்தான் செய்வாங்க. அல்லது அதை எப்படி செலவு செய்வாங்க? எப்படி இருக்கும் அது? அதெல்லாம் சொல்லித்தாரா. எவ்வளவு நாள் நீ சம்பாதிச்சுக்கலாம் ஹலாலான முறையில. ஆனால் செலவு செய்வது என்பது இஷ்டப்படி பண்ண முடியாது. இஷ்டப்படி சம்பாதிக்கலாம்,
ஒரு பிசினஸ் இன்னொன்னு 2, 3 நாள் 10 நாள் பண்ணலாம், எத்தனை லட்சங்களை கோடிகளை சம்பாதிக்கலாம் அழகான முறையில. ஆனா செலவு செய்வது என்பது அதுக்கு ஒரு வரமுறை எல்லாம் போடும். என்ன வரமுறை? வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. அவர்கள் செலவு செய்வார்கள். எப்படி இருக்கு அந்த செலவு? லம் யுஸ்ரிஃபு, வீண் விரயம் அதில் இருக்காது, வீண் விரயம் இருக்காது. வ லம் யக்துரு, அதில் கஞ்சத்தனமும் இருக்காது. செலவு செய்வாங்க, தன்னுடைய காசு தான், தான் சம்பாதிச்ச காசு தான், அல்லாஹ்வுக்கு கொடுத்தது. ஆனா அவங்க செலவு எப்படி இருக்கும்? வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் ஒரு காசு கூட வீண் விரயமா செலவு செய்ய மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் செலவு செய்யறோம். நம்ம செலவுல நாம சம்பாதிச்ச காசு தான், அதான் நமக்கு தர்றதா, நாம சம்பாதிச்ச கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு தான். அது எவ்வளவு வீண் விரயம் செய்யறவங்களா இருக்கும், எவ்வளவு வீண் விரயம் செய்யறவங்களா இருப்போம். கஞ்சத்தனம் பண்றோம், மார்க்கெட்டுக்காக யாரும் கேவன் என்று கேட்டால், சந்தா என்று ஒன்று கேட்டால், ஏதாவது ஒரு உதவி என்று கேட்டால் இன்னும் கூட அது கஞ்சத்தனம் பிடிக்கிறோம். ஒரு பக்கத்துல இஸ்ராப், அது ஒரு பாவம். இன்னொரு பக்கத்துல என்னது? கஞ்சத்தனம், அது ஒரு பாவம். அது அறிஞர் சொல்லுவாங்க, அல் ஹஸனத்து பைன ஸய்யிஅத்தைன், 2 பாவத்துக்கு இடையில் தான் ஒரு நன்மை இருக்கிறது. இங்கிட்டு போனாலும் பாவம், இங்கிட்டு போனாலும் பாவம். அப்ப செலவு செய்யும் போது இஸ்லாமில் செலவு செய்ய முடியாது. எப்படி செலவு செய்ய சொல்றாங்களா? இஸ்ராப் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல கஞ்சத்தனம் படக்கூடாது, அதே நேரத்துல கஞ்சத்தனம் படக்கூடாது. இதுக்கிடையில் அவர்கள் நடுநிலையோடு என்ன செய்வாங்க? செலவு செய்வாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், 2வது உமர் என்று வரலாற்றில் அறியப்பட்ட ஒரு நபர், வரலாற்றில் அறியப்பட்ட கலீஃபா. ஒரு கட்டத்தில் அவர் கலீஃபா. யாரு? இஸ்லாமிய உலகத்தை அவர் தான் கலீஃபா. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். அவர் கல்யாணம் முடிச்சது யார? மலிக் இப்னு மர்வான் என்ற கலீஃபாவோட மகள் பாத்திமாவை கல்யாணம் முடிச்சிருக்கிறார். யார கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு? கலீஃபாவோட மகளை கல்யாணம் முடிச்சிருக்கிறார். மலிக் இப்னு மர்வான் இறந்து போன பிறகு அவருக்கு சில பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் கலீஃபா வராங்க. அவங்க எல்லாம் கலீஃபாய் முடிஞ்சுதான் யார் கலீஃபாக்கு வரா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் கலீஃபாவாக வராங்க. வந்தவனை எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழணும் பாருங்க. சாதாரண மனிதா இருந்து கலீஃபா ஆகிட்டா வாழ்க்கை என்ன செய்ய மாறும் தானே? ஆனா மாறவே இல்லை. மனைவிக்கு என்ன கொடுத்தாரு? காஞ்ச பிரெட் தான் என்னது உடைச்சு வீட்டுக்குள்ள பங்கு செய்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனார். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல் பிதாயா வ நிஹாயா புத்தகத்துல, நான் வரலாற்றில் பார்த்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவ்வளவு எளிமையாக வாழ்ந்து விட்டு போனார். ஆனா அவருடைய பிள்ளைகள் வெல்சா இருந்தாங்க. அவர் போயிட்டாரு துன்யாவில பச்சத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டாரு. ஆனா அவருக்கு பின்னாலே அவருடைய பிள்ளைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எல்லாரும் வெல்தான ஆளா, பெரும்பெரும் பணக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் ஹிஷாம் இப்னு மர்வான் பாத்திமாவுடைய அண்ணன், அவர் கலீஃபா இருந்தார்ல, அவருடைய பிள்ளைகளை நான் பார்த்தேன், தெருக்களிலே பிச்சை எடுப்பவர்களாக இருந்தார்கள். 2 பேருமே கலீஃபா தான். 2 பேருக்கும் பிள்ளைகள் ஒன்றுதான். 2 பேருடைய பிள்ளைகள், ஒரு கலீஃபாவுடைய பிள்ளை என்ன வெல்ட் ஆகிட்டாங்க, ஒரு கலீஃபாவுடைய பிள்ளை ரோட்டில் பிச்சை எடுப்பவர்களாக மாறினார்கள் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அல் பிதாயா வ நிஹாயா என்ற புத்தகத்துல பதிவு செய்றாங்க. என்ன காரணம்? பாப்பாவோட காசை அடிச்சு பிடிச்சு நல்ல ஜாம்னு வாழ்றது. இஸ்ராப். நமக்கு நம்ம காசு எப்படி போகுதுன்னு பார்க்கவே கிடையாது, அப்படியே இஸ்ராப். மார்க்கெட் செலவு பண்ணா நம்ம அப்போ கஞ்சத்தனம் போடுறது. அப்ப இஸ்ராப்பான வாழ்க்கை, வீணமான வாழ்க்கை என்ன செய்யும்? நம்மளை மட்டும் அடிக்காது, யாரை சேர்த்து அடிக்கும்? நம்முடைய பிள்ளைகளையும் சேர்த்து அடிக்கும். அதான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னுடைய ஏழ்மைக்கு முன்னால், நீ ஏழையாவதற்கு முன்னால் எதை பயன்படுத்திக்கொள்? உன்னுடைய செல்வத்தை நீ அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து நீ பயன்படுத்திக்கொள். நம்ம நியாமத்து தானே சொல்லுவோம், எல்லாருக்கும் என்ன தெரியும்? நிஅமத் அப்படிங்கிற வார்த்தை தான் தெரியும். குர்ஆன் என்ன சொல்லுது? உலின் நிஅமத்தி, நிஅமத் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுது. யாரை பத்தி? ஃபிரௌனை பத்தி பேசும்போது சொல்லுங்க. அவன் வெல்தா இருந்தாரு, ஃபிரௌன் வெல்தா இருந்தாரு. ஆனா எப்படி சொல்லணும்? அல்லாஹ் அவனுக்கு நியாமத்தை கொடுத்தான் அப்படிதானே சொல்லணும். குர்ஆன் அப்படி சொல்லல, நிஅமத்தி என்று சொல்றது. என்ன காரணம்? அவனுடைய வெல்த் உலகத்துல அவனுக்கு பிரயோஜனமா இருந்தது, ஆனா மறுமைக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? மறுமைக்கு பிரயோஜனமா இல்ல. அதனால என்ன சொல்றான்? அது நியாமத் இல்ல, அது என்னது? நிஅமத். அவனுடைய சாபத்தை விட்டு தரக்கூடிய உண்டாக மாறியது.
உன்னுடைய ஏழ்மைக்கு முன்னால் பயன்படுத்திக்கொள், உன்னுடைய செல்வத்தை நீ பயன்படுத்திக்கொள் மறுமைக்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இதை கேட்டோமோ அதை அமல் செய்கிற பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு நமக்கு தருவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டிய 3 காரியங்கள். அதை தொடர்ந்து 4வது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உனக்கு வேலை பழுக்கள் வருவதற்கு முன்னால், உனக்கு வேலை பழுக்கள் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை நீ பயன்படுத்திக்கொள். வேலை பழுங்கிறது என்ன செய்யும்? எல்லாருக்குமே இருக்கிற ஒன்றுதான். ஒரு பக்கத்துல பிள்ளைங்களுக்கு விஷயத்துல வேலை ஆயிரும், இன்னொரு பக்கத்துல மணி விஷயத்துல வேலை ஆயிரும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா நமக்கு சில வேலைகள் இருக்கும், துனியா ரீதியான எதை விடலாம் விட்டுட்டா வெளியில சில வேலைகள் என்ன செய்ய நமக்கு இருக்கும். எல்லாருமே பிஸியா இருக்கிறாள் தான், எல்லாருமே நான் பிஸியா இருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? உலகத்துல ரொம்ப பிஸியா இருந்த ஆள் யாரு? சமுதாயத்தோடு ரொம்ப பிஸியா இருந்த ஆள் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிதானே? அவங்களுக்கு அவங்க வீட்டுல வேலை இருந்துச்சு, 11 மனைவி மாறு, அவங்க 11 மனைவிக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும். எவ்வளவு பெரிய வேலை! போர்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு பெரிய வேலை! சமுதாயத்துல ஏழ்மையை எல்லாரும் நினைக்கிறாங்க, எவ்வளவு பெரிய வேலை! சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய காரியங்களை செய்வது எவ்வளவு பெரிய வேலை! அவ்வளவு பிஸியா இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மட்டும் இல்லைன்னு சொல்லலாம், மக்களுக்கு செய்கின்ற வேலையை செய்து நீங்க ஓய்வு பெற்று விட்டால் அல்லாஹ்வே விஷயத்தில் பிஸி ஆயிடுங்க. எப்படி சொல்லலாம்? மக்களுக்கு செய்யற வேலைய உங்களுக்கு செய்யற வேலைன்னு துன்யால சில வேலைகள் இருக்கும், அதை செய்யுங்க. அதை செய்து நீங்கள் ஃப்ரீ ஆயிட்டா, உங்களுக்கு ஃப்ரீ டைம் என்று ஒன்று கடந்து விட்டால் அடுத்து என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க பிஸி ஆயிரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுரை ஊட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சய்யிதுல் அன்பியா, நபிமார்களின் தலைவர். அவங்களுக்கே உலக விஷயத்தை உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா, மார்க்க விஷயத்துல, அல்லாஹ்வுடைய விஷயத்துல, திக்ர் செய்வதில, துஆ செய்வதில உங்களை நீங்கள் பிஸியாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, இதை நாம கவனிக்கிறோம். நம்முடைய வேலை நேரங்கள், அந்த வேலை நேரத்துக்கு முன்னால நமக்கு சில ஓய்வு நேரங்கள் என்று கிடைக்கும். அந்த ஓய்வு நேரத்தை என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? மார்க்க விஷயத்துல, இபாதத் விஷயத்துல நம்மை பிஸியாக்கிக் கொள்ளக்கூடியவர்களா என்ன செய்யணும்? நாம் மாற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது சொன்னாங்க, உன்னுடைய மரணத்துக்கு முன்னால் உன்னுடைய வாழ்வை நீ பயன்படுத்திக் கொள் என்று சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற ஒரு காரியங்களையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றாலும் அது அல்லாஹ் தான் உதவி செய்ய வேண்டும். நமக்கு எவ்வளவு செய்திகள் எல்லாம் நமக்கு தந்திருந்தாலும், ஆரோக்கியத்தை தந்தாலும், இளமை பருவத்தை தந்தாலும், செல்வத்தை தந்தாலும், ஓய்வு நேரங்களை தந்தாலும், இந்த வாழ்க்கையை எல்லாம் நமக்கு தந்தாலும், இதை சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை யாரும் தரணும்? நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நமக்கு அந்த உணர்வையும் வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் என்ன செய்யணும்? அல்லாஹ்விட்ட தரணும். எனவே இதுல இந்த விஷயங்கள்ல நாம எவ்வளவு பலகீனமா இருக்கிறோம், பலமா இருக்கிறோம், இதுல எத்தனை விஷயத்துல பலமா இருக்கிறோம், எத்தனை விஷயத்துல பலகீனமா இருக்கிறோம் என்பது ஒருத்தருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப நாம என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட கேட்கப்படுறதா இருக்கிறோம். யாரெல்லாம் இந்த 5 விஷயத்துல எந்த விஷயத்தில் நான் பலமாக இருக்கிறேனோ இன்னும் என்னை பலப்படுத்துவாயாக, நான் எந்த விஷயத்தில் இன்னும் பலகீனமாக இருக்கிறேனோ அதை எனக்கு நீ பலப்படுத்தி கொடுப்பாய் என்று பிரார்த்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டோமோ அதை அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தருவானார்.